வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஸ்பியர்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். கவனிங்க, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இது. இட் இஸ் a geometrical representation of qubit states in terms of points on the surface of a unit sphere. இந்த பிளாக் ஸ்பியர் இருக்குங்க இல்லையா, இது ஒரு இமேஜினரி ஸ்பியர் மாதிரி. இது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கியூபிட் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணுவோம், ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அது என்ன சார் கியூபிட்னா குவாண்டம் பிட். அது என்ன சார் குவாண்டம் பிட்டுனா ஃபிசிக்ஸை நம்ம ரெண்டு ஃபிசிக்ஸாக பிரிக்கலாம். ஒன்று கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், இன்னொன்று குவாண்டம் ஃபிசிக்ஸ். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு வரும்பொழுது இந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான்ஸு, அப்புறம் ப்ரோட்டான்ஸு, அப்புறம் லைட் பார்ட்டிகல்ஸு, இது எல்லாமே இருக்கு இல்லையா, இதனுடைய பிஹேவியரை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம குவாண்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது ஒரு பெரிய கடல் மாதிரி குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா, ஸோ அதில் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான் இந்த பிளாக் ஸ்பியர். ஸோ இந்த பிளாக் ஸ்பியரோட ரேடியஸ் பார்த்துட்டா ஒன்று தான், ஒரே ஒரு ரேடியஸ் தான், அதான் யூனிட் ஸ்பியர்னு சொல்லுவோம். இதை இந்த ஸ்பியருக்குள்ளே இந்த குவாண்டம் பிட்டெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். A qubit is the basic unit of quantum information. ஸோ ஒவ்வொரு பிட்டிலையும் நம்மளுக்கு என்ன இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். எதோட இன்ஃபர்மேஷன், எலக்ட்ரான்ஸ், லைட் பார்ட்டிகல்ஸ், இந்த மாதிரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதான் குவாண்டம் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, சரி. A qubit can be both 0, 1. ஸோ 0 பிட்டும் இருக்கும், 1 பிட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஒரே டைமில். அதுதான் நம்ம சூப்பர் பொசிஷன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதான் அதுக்கான ஈக்குவேஷன். சை, இது பேர் என்ன, சை. இதை நீங்கள் எப்படி படிக்கணும்னா கெட் சைன்னு படிக்கணும், கேஇடி. கெட் சை ஈக்குவல் டு, ஓகேங்களா, அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். கெட் சை ஈக்குவல் டு, இது நம்மளுக்கு ரெண்டு காம்போனண்ட் இருக்குது, ஒன்று 0 பிட்டு, இன்னொன்று 1 பிட்டு. ஸோ ஆல்ஃபா கெட் 0 பிட் ப்ளஸ் பீட்டா கெட் 1 பிட். இப்படி தான் நீங்கள் படிக்கணும் அது. சரி, அதில் ஆல்ஃபா என்ன, பீட்டானா என்னதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதான் ஆம்ப்ளிடியூட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த ஆம்ப்ளிடியூட் வேல்யூ தான் ஆல்ஃபா பீட்டா. இது வந்து கியூ பிட்டு. ஓகேங்களா, சரி. ஒரு ப்ராபபிலிட்டி ரூலில் இந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஆல்ஃபா பீட்டா, இதை மாடலில் சேர்த்து ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ 1ன்னு வரும், யூனிட்டி. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிளாக் ஸ்பியர் வந்து ஒரு இமேஜினரி ஸ்பியர். அதுக்கு ரேடியஸ் என்னது, 1. இதுதான் அந்த ஸ்பியர். ஓகேங்களா, இதில் மொத்தம் 3 ஆக்சிஸ் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். இதுதான் நார்த் போல். இந்த நார்த் போலில் என்ன இருக்குன்னா கெட் 0 பிட் இருக்குது. என்ன இருக்குது, கெட் 0 கியூ பிட் இருக்குது. சவுத் போலில் பாருங்கள் என்ன பிட் இருக்குது, கெட் 1 கியூ பிட் இருக்குது. ஓகேங்களா, இது சவுத் போல். ஈக்குவட்டார் தான். ஓகேங்களா, இதுதான் ஈக்குவட்டார். இந்த ஈக்குவட்டாரில் தான் நம்மளுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் இதில் பாருங்கள், இந்த ஒய் ஆக்சிஸில், அதாவது ஹாரிசான்டலில் நம்ம ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் பண்ணுவோம். எப்படி, கெட் 0 பிட்டு ப்ளஸ் ஒரு இமேஜினரி டேர்மு கெட் 1 பிட்டு பை √2. ஓகேங்களா, உள்ளே வந்து பார்த்துட்டோம்னா அந்த இமேஜினரி வேல்யூ இருக்காது. கெட் 0 பிட்டு ப்ளஸ் கெட் 1 பிட்டு பை √2. ஸோ இது ரெப்ரசன்டேஷனுக்கு இப்படி பண்ணுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கியூபிட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஆங்கிள்ஸ்னு 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று வந்து தீட்டா, இன்னொன்று வந்து பை. இந்த தீட்டா ஆங்கிள் எதுக்கு பயன்படுத்துவோம், இந்த பை ஆங்கிள் எதுக்கு பயன்படுத்துவோம்னா பாருங்கள், போக போக புரியும். The block sphere allow the state of qubit to be represented using unit spherical coordinates with polar angle, azimuthal angle. ஓகேங்களா, இந்த போலார் ஆங்கிள், அசிமுத்தல் ஆங்கிள் தான் ரொம்ப முக்கியம் அந்த கியூபிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த ஆங்கிளை வச்சு தான் எந்த இடத்துல நம்ம அதை ப்ளேஸ் பண்ணலாம். இந்த ஸ்பியருக்குள்ளே தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பிட்டும் இங்கே இருக்கும், இல்லை இங்கே இருக்கும், இல்லை இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ அது எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கு 2 ஆங்கிள் தேவை. ஒன்று போலார் ஆங்கிள், இன்னொன்று அசிமுத்தல் ஆங்கிள். இந்த போலார் ஆங்கிள் எதுக்குன்னா இந்த பிட்டு மேலே போகணுமா கீழே போகணுமா, நார்த்து போலுக்கு போகணுமா சவுத் போல் போகணுமா, அதை முதல்ல முடிவு பண்ணுறது. ஃபஸ்ட்டு இப்போது இந்த ஸ்பியருக்குள்ளே தான் பிட்டு வரப்போகுது, அது இங்கே வரணுமா இல்லை இங்கே வரணுமா, அது மேலேயா கீழேயா, நார்த்து போலா சவுத் போலா, அதை முடிவு பண்ணுறது தான் போலார் ஆங்கிள். இந்த அசிமுத்தல் ஆங்கிள் இருக்குங்க இல்லையா, அதுவும் போலார் ஆங்கிள் எதை வச்சு முடிவு பண்ணால் இசட் ஆக்சிஸ் வச்சு தான். ஓகேங்களா, இந்த அசிமுத்தல் ஆங்கிள் எதுக்குன்னா ரொட்டேஷன், அந்த ஸ்பியருக்குள்ளே இருக்கிற அந்த பிட்டு ரொட்டேஷன். அதாவது இப்போது மேலே வந்துடுச்சு,
அது வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி வரணும்னா அப்போ ரொட்டேஷன் நடக்கும். அதான் XY ரொட்டேஷன் சொல்லுவோம். அந்த ரொட்டேஷனுக்கு தான் அசிமுத்தல் ஆங்கிள். ஸோ ஒரு கியூபிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 2 ஆங்கிள் முக்கியம். ஒன்று போலார் ஆங்கிள், இன்னொன்று அசிமுத்தல் ஆங்கிள். போலார் ஆங்கிள் மேலேயா கீழேயா, அசிமுத்தல் ஆங்கிள் வந்து இந்த ரொட்டேஷன்ஸ், XY ரொட்டேஷன்ஸ். ஸோ இதுதான் அதுக்கான ஈக்குவேஷன். இங்கே பாருங்கள், கெட் psi equal to cos theta by 2 ket 0 bit plus e power I pi. அதாவது பை இங்கே பாருங்கள், தீட்டானா போலார் ஆங்கிள், பைனா அசிமுத்தல் ஆங்கிள். sin theta by 2 ket 1 bit. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பிட்டை. சரி, இதில் நம்மளுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த தீட்டா வேல்யூ இருக்கு இல்லையா, தீட்டானது போலார் ஆங்கிள். போலார் ஆங்கிளுக்கு வேல்யூ வந்து 0லேருந்து பை தான். ஏன்னா அப்பா டவுனா, அப்போ நம்மளுக்கு 0லேருந்து பை வேல்யூ தான். இதுவே வந்து ரொட்டேஷன்ஸ் தான் அது 360ல் சுற்றும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், பை, அதாவது 0லேருந்து 2 பை வரைக்கும் வரும். ஸோ இந்த அசிமுத்தல் ஆங்கிளுக்கு 2 பை, இதுக்கு வந்து பை மட்டும்தான். ஏன்னா அப்பு டவுனு, இது ரொட்டேஷன்ஸ் ஃபுல்லாக. இப்போ விஷயம் புரிஞ்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம அந்த பிட் எங்கே இருக்குன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரி, ஒரு நார்மலைசேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட். நார்மலைசேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னதுன்னா, இதில் இருக்க அந்த பிட்டெல்லாம் தூக்கிட்டு நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ஸ்கொயர் பண்ணி எழுதுவோம். அது தட் இஸ் ப்ராபபிலிட்டி மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுறோம் 2 பக்கமும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், இந்த பிட்டெல்லாம் போயிடும். ஸோ psi ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த கெட்டு 0, இந்த கெட்டு 1, இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸ் எல்லாம் போயிடும். நம்மளுக்கு இது மட்டும் தான் ஸ்கொயர் ஆகும். cos theta by 2 sin theta by 2, இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா நம்ம என்ன எழுதலாம், 1 எழுதலாமா, அதுதான் இந்த விஷயமே. ஸோ இது ஒரு நார்மலைசேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட். இது வந்து ஒரு பேஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம ஒரு கியூபிட்டை வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியாச்சு. நம்ம எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த பிளாக் ஸ்பியருக்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணி. ஆனால் அந்த குவாண்டம் பிட்டை திரும்ப எடுக்கிறது கஷ்டம். அவுட்புட் ஒரு அவுட்புட் வந்துடும், எடுக்கும் போது மற்ற எல்லாமே டெலீட் ஆகிடும். இதுதான் விஷயமே. ஓகேங்களா? டு மெஷர் எ கியூபிட் நம்மளுக்கு எப்படி வரலான்னா, ஒன்று கெட்டு 0 பிட் வரலாம், இல்லை கெட்டு 1 பிட் வரலாம். கெட்டு 0 பிட் வருதுன்னா அப்போ அது ஆல்ஃபா ஸ்கொயர் சேர்ந்தது. கெட்டு 1 பிட் வந்ததுன்னா அது பீட்டா ஸ்கொயருக்கு சேர்ந்தது. ஒரு சிங்கிள் கியூபிட் என்ன பண்ணணும், நிறைய ஹியூஜ் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஏன்னா நம்மளுக்கு என்ன, இந்த 0s and 1s நிறைய காம்பினேஷன்ஸ் வரும் இல்லையா, அதனால தான். பட் இட் இஸ் இம்பாசிபிள் டு ரெட்ரீவ் த இன்ஃபர்மேஷன். ஏன்னா அவுட்புட் வரும்போது பழைய ஸ்டேட் எல்லாமே காலி ஆகிடும். இதுதான் இதுக்கான விஷயமே. ஸோ ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு கடல் மாதிரி, அதில் ஒரு குட்டி டாபிக் தான் இது. சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. புரிஞ்சிச்சான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.